I shall now introduce our first speaker of the night, the candidate for Momian Kalang GRC, Soma Sundaram. Good evening, ladies and gentlemen. Welcome to the Workers' Party rally. I will speak in Tamil first, followed by English. Vanakkam. என் பெயர் சோமசுந்தரம். மதிப்புக்குரிய சிங்கப்பூரர்களே, கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து பொதுத் தேர்தலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முன்னேறி இருக்கிறார். உங்கள் வருமானம் அதிகரித்துள்ளதா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது உங்களுக்கு கூட சேமிப்பு இருக்கா? உங்க பிள்ளைங்க அவங்க விரும்பின பிரைமரி ஸ்கூல்ல சேர்ந்திருக்காங்களா? சுருக்கமாக கேட்குறேன். 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போது உங்கள் வாழ்க்கை முன்னேறி இருக்கா? சிங்கப்பூர் ஒரு முதல் உலக நாடு என்று மக்கள் செயல் கட்சி கூறிக்கொண்டே இருக்கிறது. கல்வி, வீடமைப்பு, போக்குவரத்து போன்றவற்றில் வேண்டுமானால் சிங்கப்பூர் முதல் உலக நாடாக இருக்கலாம். ஆனால் நம் நாடாளுமன்றம் உண்மையிலேயே ஒரு முதல் உலக நாடாளுமன்றமா? சில 3ஆம் உலக நாடுகளில் கூட நம்மை விட கூட சுதந்திரமும் ஜனநாயகமும் இருக்கிறது. மக்கள் செயல் கட்சி அரசாங்கம் நம்மிடம் இந்த தேர்தல் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி என்கிறது. இதே நான் எல்லா தேர்தல்களும் அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் ஓட்டு போடும் முன் கவனமாக சிந்தித்து போடும்படி அவர்கள் சொல்கிறார்கள். நாங்களும் அதையே சொல்கிறோம். நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னால் நல்லா யோசித்து போடுங்க. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு 7 வயசு, அடுத்த 2 பிள்ளைங்களுக்கு 9 மாதம்தான். எப்படி அவர் எதிர்காலத்தை எது நோக்கி போகிறார்கள்னு நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்? பள்ளி கட்டணம், அதாவது ஸ்கூல் ஃபீஸ் குறைவாக இருக்கலாம். ஆனால் துணைப்பாடம் டியூஷன் ஒன்றும் மலிவானது அல்ல. வசதியாக இருக்க பெற்றோர்களால் தங்கள் பிள்ளைகளை துணைப்பாட வகுப்புக்கு அனுப்பலாம். ஆனால் சராசரி குடும்பங்களில் அது முடியுமா? நிச்சயமாக வசதியான குடும்பத்திலேருந்து வர்ற பிள்ளைங்க வசதி குறைவான குடும்பத்திலேருந்து வர்ற பிள்ளைங்களோட படிப்பில் நல்லா செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் சிங்கப்பூரர்கள் அல்லாதவர்களிடம் போட்டி போட வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்பு தொடக்கநிலை 1ஆம், அதாவது பிரைமரி 1 வகுப்பில் சேர சிங்கப்பூர் பிரஜையான குழந்தைகளுக்கு முன்னுரிமை இல்லை. சிங்கப்பூர் பிரஜைகளுக்கும் நிரந்தரவாசிகளுக்கும் ஒரே மாதிரியான உரிமை தான் P1 சேர்றதுக்கு. ஸ்ட்ரேட் டைம்ஸ் பத்திரிகையில் யாரோ ஒருவர் கடிதம் எழுதி இதற்கு விளக்கம் கேட்டார். அதற்கு பிறகுதான் அரசாங்கம் அதை சரி செய்ய ஆரம்பித்தது. மக்கள் செயல் கட்சி அரசாங்கம் மக்களிடம் காது கொடுத்து கேட்டிருந்தார். இது மாதிரியான மக்களுடைய உணர்ச்சிகளை அறிந்திருக்கலாம். வலுவான எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தில் இருந்தால் மக்கள் செயல் கட்சி மக்களின் குரலை கேட்டு நடவடிக்கை எடுக்க கட்டாயப்படுத்தப்படும். இன்னும் 20-25 வருஷங்களில் இளம் தம்பதியினால் வீடமைப்பு வளர்ச்சி கழகம், அதாவது HDB விட்டை வாங்க முடியுமா? நாளுக்கு நாள் HDB வீடு விலைகள் ஏறிக்கொண்டே போகிறது. இப்படி இருக்கும்போது வீட்டு விலைகள் ஏறிக்கொண்டே போகின்றன. ஆனால் வருமானம்
அதற்கு தகுந்த மாதிரி ஏறவில்லை. அரசாங்கம் சிங்கப்பூரர்களிடம் திருமணத்தை தள்ளி போடாமல் சீக்கிரம் மனம் புரிந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும்படி சொல்கிறார்கள். அது சரிதான். ஆனால் திருமணத்திற்கு பிறகு இளம் தம்பதிகள் எங்கே தங்குவார்கள்? இதை பற்றி பல கதைகள் பத்திரிகைகளில் படித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருக்கலாம். கல்யாணம் ஆகியும் சொந்த வீடு இல்லாமல் பிரம்மச்சாரி போல் கணவன் தனியாகவும் மனைவி தனியாகவும் வாழ்கிறார்கள். இந்த நிலையில் எப்படி பிள்ளை பத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் தான் மனைவி கர்ப்பம் அடைய முடியும். மக்கள் செயல் கட்சி அரசாங்கம் கடந்த காலத்தில் ஒரு சிறு புள்ளியாக இருந்த சிங்கப்பூரை ஒரு மாபெரும் பொருளியல் சக்தியாக மாற்றி இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யாருக்கு சொல்ல முடியும்? நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி இல்லாமல் மக்கள் செயல் கட்சியால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். வலுவான எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தில் இருந்தால் எந்த கொள்கையையும் காரசாரமாக விவாதித்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். அப்படி இருந்தால் தான் அரசாங்கம் கொள்கைகளை அமுலாக்கம் செய்கிற முன் நன்கு யோசித்து அலசி ஆராய்ந்த பின்பே செயல்படுத்துவாங்க. பாட்டாளி கட்சி உங்கள் கட்சி. முதல் உலக நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு போடுங்கள். பாட்டாளி கட்சிக்கு ஓட்டு போடுங்கள். நன்றி. வாங்ஷாங், 你好吗？我是索马。Thank you for coming to the Workers' Party rally tonight. My name is Soma Sundram, but you can call me Soma. Dear fellow Singaporeans, have your lives really improved since the last election in 2006? You are right. Have your incomes increased? Do you have more savings now than 5 years ago? Did your children get into the primary school of your choice? In short, let me ask you, are you better off now than 5 years ago?